எட்டாவது மாசத்துக்கு எகிப்திலிருந்து புறப்படும் போது எவ்வளவு பேர் இருந்தாங்க? 1 லட்சம் புருஷர்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் பிரயாணப்படுறாங்க. எவ்வளவு பேர்? 30 லட்சம். 30 லட்சத்துல எங்க புறப்பட போறாங்க அப்படின்னா கானானுக்கு போக புறப்பட்டாங்க. ஆனா 30 லட்சம் போய் சேர்ந்தாங்களா? எத்தனை பேர் சேர்ந்தாங்க? எவ்வளவு பேரு? 30 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டாங்க. 6 லட்சம் புருஷருக்குன்னா ஆண்கள் மாத்திரம். கிட்டத்தட்ட மனைவி பிள்ளைகளை சேர்க்கும்போது 30 லட்சம் வராங்க. ஏன் கணக்கின்படி, பைபிள் இல்லை, சும்மா ஒரு கணக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 30 லட்சம் எங்க இருக்குது? 2 நம்பர் எங்க இருக்குது? 30 லட்சம் 2 நம்பர். அப்ப பரலோகம் போறது எவ்வளவு பெரிய கடினமான பாதை. பரலோகம் போறது அவ்வளவு ஈஸி. ஆண்டவர் ஃபில்டர் பண்ணி தான் கானானுக்கே போக முடியும்னா பரலோகம் போறது அப்ப எவ்வளவு ஃபில்டர் ஆகும். அப்ப கர்த்தர் நம்மளை ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை தான் நம்மளை ஃபில்டர் பண்ணும். நம்ம போற உபத்திரவம், பிரச்சனைகள் தான் நம்மளை ஃபில்டர் பண்ணும். ஆனா தேவனுக்குள்ளாக உங்க விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஏன் கானானுக்குள்ள 2 பேர் போனாங்க? விசுவாசம். அவ்வளவுதான். விசுவாசம் கானானுக்குள்ள கொண்டு போயிடுச்சு. காலேபும் யோசுவும் போன பாதை, அவர்கள் பராக்கிரமசாலிகளுக்காக கானானுக்குள்ள போகல, அவர்கள் தேவனை மேல் வைத்த விசுவாசம். அல்லேலூயா. நீங்களும் நானும் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பரலோகம் போக முடியாது. அந்த தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் உன்னை பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அல்லேலூயா. கள்ளன் ஒருத்தன் ஜெபிச்சான் இல்லைங்களா? கள்ளன் ஒருத்தன் ஆண்டவர்ட்ட மனம் திரும்பினான். அவன் சொன்னான், நாம் தண்டனையை அனுபவிக்கிற தப்பு செய்தனால. இன்னொரு கண்ணன் சொன்னான். இன்னொரு கண்ணன் என்ன சொன்ன? ஏளனமாய் அவரை பேசினான். உன்னையும் காப்பாத்து, என்னையும் காப்பாத்து அப்படின்னு சொன்னான். நீ தான் ரட்சகர்னு சொன்னையா அப்படி இப்படின்றான். ஆனா இன்னொரு கல்லன் சொன்னா, அவனை பார்த்து சொல்றான், நாமும் தப்பு செய்ததுக்காக இந்த தண்டனையை அனுபவிக்கிறோம். அவர் தப்பு செய்யாத நீதிபரரா இருக்கிறார், அவருக்கு இந்த நிலைமை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாம சொன்னா, ஆண்டவரே பரலோகம் போகும்போது என்னையும் அந்த வார்த்தை, நம்ம வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது பரலோகம் கொண்டு போய் சேர்த்துரும். என்ன வேர்டோ அது அந்த வார்த்தை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த வார்த்தை பரலோகமும் பாருங்க, ஒருத்தனுடைய வார்த்தை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஒருத்தனுடைய வார்த்தைன்னா நம்ம கவனமா இருக்கும். எந்த வார்த்தை? மனுஷன் தேவனிடத்துல பேசுகிற வார்த்தை. தேவனிடத்துல நம்ம சரியா பேசணும். தேவனிடத்துல தேவையில்லாம நம்ம பேசிடக்கூடாது. அந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த கள்ளன் இன்னொரு கள்ளனை மனம் திரும்பி இருந்தா அவனும் அன்னைக்கு பரலோகத்துக்கு போயிருப்பான். குற்றவாளி அப்படின்ற அந்த நிமிஷம் அவன் குற்றவாளி அல்ல, அவன் பரிசுத்தவான் லிஸ்ட்ல பரலோகமே வந்துட்டான். பாருங்க, இந்த சேஞ்ச் பண்ணுகிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அது நம்ம மனம் திரும்பும் பொழுது, நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது, ஆண்டவரை விசுவாசிக்கணும். தகப்பனே, என் நிலைமையை நீ மாற்ற வல்லவராக இருக்கிறேன். யோசுவாவும் காலேபு சொன்னாங்க, இந்த கானானை சுதந்திரிப்போம், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். எதிரிகளை நம்ம கையில என்ன செய்வாரு? 2 பேர் தான். ஆண்டவருக்கு நிறைய கூட்டம் முக்கியம் இல்ல, ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் உள்ள ஜனங்கள் முக்கியம். அல்லேலூயா. இந்த இடத்துல கூட்டம் முக்கியம் இல்ல, நீங்கள் 4 விசுவாசம் நடந்தோம்னா இந்த கானானை பங்கிடலாம். அல்லேலூயா. தேசத்தை சுதந்திரிக்கலாம். தேசத்தை கர்த்தர் நம்ம கையில என்ன செய்வாரு? ஒப்பு கொடுப்பார். பட்டணத்தை நம்ம கையில என்ன செய்வாரு? ஒப்பு கொடுப்பார். கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்தோடு பலத்தோடு நாம் வரும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். நம்ம ஒரு வேதத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நிற்கும்படிக்கு பலவீனமான மனிதன். பவுல் சொல்கிறாரு, எனக்கும் பலவீனம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, நடுக்கம் இருந்துச்சு, எல்லாம் எனக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு அந்த பலவீன பாடு, நடுக்கங்கள், பயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. உங்க விசுவாசம், ஏன் விசுவாசம் எதுல வந்துடக்கூடாது அப்படின்னா மனுஷனுடைய ஞானத்துல வரக்கூடாது. மனுஷன் சொல்லும் பொழுது விசுவாசம் அப்படியே எழும்புற மாதிரி இருக்கும். சில பேர் சாட்சி சொல்றப்ப, நானும் சாட்சி சொல்றோம், சாட்சி சொல்லும் போது நமக்கு விசுவாசம் வருதா? விசுவாசம் வந்துடுது இல்லைங்களா? அந்த விசுவாசம் அதோட நிக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. மனுஷனுடைய ஞானத்தின் மூலமாய் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யக்கூடாது?
வரக்கூடாது, வளரக்கூடாது. விசுவாசம் ஐயோ அந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியே வந்துருச்சு வரும். அதுக்கு பிறகு என்ன ஆகும்? அதுக்கு பிறகு டவுன் ஆகி ஜீரோவுக்கு மைனஸ்ல டிகிரியில விழுந்து கிடக்க வேண்டியது வந்துடும். அந்த விசுவாசம் நம்மளை கீழே விழ தள்ளிடும். அதனால தான் பைபிள் சொல்லுது, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்துல வரக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்துல எழும்பக்கூடாது. உன்னை கேட்டவன, உன்னை பார்த்தவன, உன்னை சொன்னவன, ஒரு 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 பிரசங்கத்தை கேட்டவன, ஒரு பாட்டை கேட்டவன நம்ம தரிசனம் அப்படியே வரக்கூடாது. வசனம் சொல்லுது, அதுல உங்க விசுவாசம் எழும்பாம இருக்கு. அதுல விசுவாசம் வரத்தான் செய்யும் இல்லைங்களா? சாட்சி சொல்லும் போது விசுவாசம் என்ன செய்யுது? சாட்சியின் வசனத்தினால் பிசாச அதோட நிக்க கூடாது, அது வரும், நின்ற கூடாது. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு வசனம் சொல்லுது, தேவனுடைய உங்க விசுவாசமோ ஏன் விசுவாசமோ மனுஷ ஞானத்துல எழும்பக்கூடாது. வசனம் சொல்லுது, அது தேவனுடைய பலத்துல விசுவாசம் எழும்பணும். ஹல்லேலூயா. அப்ப காலேபுக்கும் யோசுவாவுக்கும் என்ன விசுவாச பலன்? தேவ பலன். அவங்க தேவனை நம்பினாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க மற்றவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க, ஐயோ அது பார்க்க பயங்கரமா இருக்குது, அங்குள்ள ஆளெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா, ராட்சசர்கள் பயமா இருக்குது, அவங்களுடைய உயரமெல்லாம் பார்த்தா. ஆனா இவங்க சொன்னாங்க, இல்ல தேவன் அதை நம்ம கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். என் வாழ்க்கையை, கர்த்தருடைய எதிர்காலத்தை கையிலே அவர் நடத்துவார், ஒப்பு கொடுப்பார். நீங்க சொல்லணும். நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்ல. அந்த விசுவாசம் எதுல நிக்குதுன்னா மனுஷ ஞானத்துல இல்ல, தேவனுடைய பலத்துல நிக்குது. தேவனுடைய பலத்துல விசுவாசம் வளரும். அந்த விசுவாசம் கீழே விழுகாது. நீங்க தேவ பலத்துல விசுவாசத்தோடு வளர்ந்து வந்தீங்கன்னா அந்த விசுவாசம் உங்களுக்கு கீழே என்ன செய்யாது? போகாது. அது தடுமாற பண்ணாது. பிரச்சனைகளை பார்த்தா அந்த விசுவாசம் மேலே எழும்புமே தவிர கீழே போகாது. ஆனா மனுஷர் மூலமாய் பெற்ற விசுவாசம் பார்க்கும் போது இருக்கும், ஆனா பிரச்சனை வரும்போது கீழே என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். அதனால தான் ஆண்டு சொன்னாரு, உங்க அஸ்திவாரம் மணலின் மேல் கட்டப்படக்கூடாது, கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படணும். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் ஏன் விசுவாசமோ அந்த கிறிஸ்துவாகிய அந்த கண்மலையில கட்டப்படணும். அந்த கண்மலை நமக்கு முக்கியம். இயேசுதான் அந்த கண்மலை. அந்த கண்மலையோடு இணைந்து கொள்ளணும். அப்ப வசனம் சொல்லுது, பெருமழை வரலாம், பெருங்காற்று வரலாம், எது வந்தாலும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது சேதப்படல, அந்த வீடு விழுந்து போகலாம். ஆனால் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு விழுந்து முழுவதும் அழிந்து போனது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஏன்? அது கண்மலையில கட்டப்படல. கண்மலை என்று சொன்ன கிறிஸ்துவாகிய வசனத்தின் மேல் கட்டப்படல. வசனத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள் தேவனுக்காக அநேக பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டு அவர்கள் ஜெயமுள்ளவர்களாக எழுந்து நின்னாங்க. அப்படித்தான் நம்ம வாசிக்கிறோம். நிறைய சரித்திரத்தை நம்ம வாசிக்க முடியும். சார்ஜ் முல்லர் அப்படின்ற ஒரு தேவ மனுஷனை, அவரெல்லாம் விசுவாசத்துல வல்லவர். அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சு? அது மனுஷ ஞானத்துல வரல, அது தேவனுடைய பலத்துல வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு முறை அவருடைய ஹாஸ்டல்ல அவரை பிள்ளைகளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது சாப்பாடு வழி இல்லாம போயிடுச்சு. அப்ப எல்லாம் பிளைட்டை உட்கார வச்சு சாப்பாடுக்கு அதிகம் காலை வேளையில அவர் உட்கார வச்சுட்டாராம். உட்கார வச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாராம். ஆனா சாப்பாடு கிடைக்கின்ற எந்த சான்ஸுமே இல்ல. அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வண்டி வந்து நின்னுச்சான். ஒரு பால்காரர் வந்து பார்த்து சொன்னாராம், பெல் அடிச்சார். என்னன்னு பார்த்தா பால் வண்டி வந்து நிக்குது. அவர் சொன்னாரா, நம்ம ஊத்த வேண்டிய இடத்துல அன்னைக்கு போக வேண்டியது, எனக்கு பால் ஊத்துற முடியல, அங்க போக முடியல, அதனால இங்க ஆஃபனேஜ் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால இந்த பாலை இங்க வேஸ்டா போறதுக்கு இங்க கொண்டு வந்து கொடுத்துடலாம். உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆகாரத்துக்காக. கர்த்தர் பால் வண்டியை கொடுத்த அன்னைக்கு அந்த பிள்ளைகள் சாப்பிட்டாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வண்டி வருதான், எங்கேயோ போகுவது தடைபட்டுருச்சு, அதனால பிரெட் எல்லாம் வேஸ்டா போயிடும்னு இங்க கொண்டு வந்த எங்களுக்கு தெரிஞ்சு இங்க ஆஃபனேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு பாலும் பிரெட்டும் கர்த்தர் கொடுத்தார். இது மனுஷ ஞான விசுவாசமா, தேவ பல விசுவாசமா? தேவ பலன் விசுவாசம். தேவ பலம். அப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை. தானியேல் பாருங்க, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ விசுவாசம். ஆனா அந்த விசுவாசம் எதுல நின்னுச்சு? மனுஷ ஞானத்துல நிக்கல, தேவ பலத்துல நின்னுச்சு. ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, இந்த பொற்சலையை நாங்க பணிந்து கொள்ள மாட்டோம், இந்த அக்னியில விழுந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போகாட்டோம், அவர் மேல் நாங்க நம்பிக்கையா இருப்போம். அது மனுஷ ஞானத்தில் வந்த விசுவாசம் அல்ல, தேவனால வந்த விசுவாசம். அப்போ உங்க விசுவாசமோ ஏன் விசுவாசம் தேவ பலத்துல இருக்கணும், எழும்ப.
இல்லாட்டி சின்ன பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? சோர்ந்து போய் கர்த்தாவே வழியை திறந்திருளும் ஆண்டவரே, அப்படிதான் நம்ம ஜெபிப்போம். இல்ல, தேவ பலத்துல நின்னீங்கன்னா சிறைச்சாலை கதவுகள் கூட பூட்டப்பட்டிருந்தாலும், தொழு மரத்துல கட்டப்பட்டிருந்தாலும் அவங்க பாடி துதிச்சாங்க. கை கட்டப்பட்டிருக்குது, எப்படி துதிக்க முடியும்? ஆனாலும் அங்க சொல்லுது, சங்கிலிகள் கலண்டது, சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது, அங்கே சிறைச்சாலையின் தலைவன் ரட்சிக்கப்பட்டான். அதுதான் அந்த விசுவாசம். உங்களுக்கு எனக்கு அந்த விசுவாசம் வளரணும். அந்த விசுவாசம் இந்த மனுஷ ஞானத்துல நீங்க பெற்றுக்கொள்ள கூடாது. எதையோ டிவியை கேட்டேன், விசுவாசம் அப்படியே வந்துருச்சு, போய் வேதத்தை எடுத்து வாசித்து முழங்கால நிக்க கூடாது. உங்க விசுவாசம் தேவ சமூகத்துல நிக்கிற விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாட்டினாலும் அந்த கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, அந்த விசுவாசம் எந்த மழை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை ஒரு காலம் சேதம் பண்ணாது. ஏன்னா அதுல கர்த்தர் உங்களை உருவாக்கி இருப்பார். அதனால தான் யோசுவா காலேப் பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்தவங்க, அவங்க பார்த்தாங்க, இல்ல இந்த பிரச்சனையை காட்டிலே இயேசு பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் எங்க கையிலே அவர் ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப அந்த தெய்வம் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூட இந்த தெய்வம் வல்லவர். அல்லேலூயா. உங்களை என்னையும் பாதுகாப்பார், உங்களை என்னையும் கர்த்தர் வழி நடத்துவார். தைரியமா இருங்க. வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்துல வந்துடக்கூடாது, தேவனுடைய பலத்துல விசுவாசம் வளரணும். அப்ப தேவ பலத்துல எப்படி விசுவாசம் வளரும்? வார்த்தை, ஜீவன், கர்த்தருடைய வார்த்தை. இந்த பைபிளை வாசிக்க 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 கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார், நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, திடப்படுத்திக்கிட்டே இருப்பார், இத வாசிக்க வாசிக்க பரிசுத்த ஆவியானவரும் வந்துடுவார். பாருங்க, ஒருத்தர் ரதத்துல எதை வாசிக்கிட்டு போறான்? வேதம், ஏசாயா வேதாகமத்தை வாசிக்கிட்டு ஒருத்தர் போறார், ஒரு மந்திரி இல்லையா, கந்தாகமம். அப்ப பாத்தீங்கன்னா வேதம் இருக்குது, ஆனா வேதத்தின் அர்த்தம் புரியல. அர்த்தத்தை சொல்லுகிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்பும் பொழுது விளக்கம் புரிஞ்ச உடனே அங்கே தேவ பலத்திலே நிரம்புகிறார்கள், அங்க ஆவி மறுரூபம் அடையுது, ஞானஸ்தானம் பெறுகிறாங்க. எது செய்ய முடியுது? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. வேதம் வாசிக்கும் பொழுது ரட்சிப்பு வெளிச்சம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஊழியக்காரனை அனுப்பி விஷயத்தை புரிய வைத்து அன்றைக்கு மனம் திரும்புதல் மட்டுமல்ல, அப்பொழுதே ஞானஸ்தானம் எடுத்தாங்க இல்லையா? பிலிப்பு போய் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் ரதத்தோடு சேர்த்து வைத்தார். அந்த ஆவியின் பலன், அந்த உன்னதத்தின் பலன். சீசர்களும் அப்படிதான் மேல் வீட்டறையில காத்திருந்தாங்க. அந்த பரிசுத்த ஆவியின் உன்னதத்தின் பலத்தினால நிரம்பினபடினால அந்த விசுவாசம் அழிந்து போகல இன்ன வரைக்கும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பயந்துகிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியினால பலத்தினால ஜெபத்தினால பெற்றபடியினால எல்லா எதிரிகளுக்கு முன்பதாக எழுந்து நின்று சொன்னாங்க, தைரியமா தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். எந்த சிறைச்சாலை கதவு அடைத்திருந்ததோ அதே சிறைச்சாலையின் கதவுகளை விசுவாசத்தினால் அதை உடைத்து எறிந்தார்கள். உங்களுக்கு எனக்கு அந்த விசுவாசத்தை தேவன் தரணும். உங்களுக்கு எனக்கு அந்த தைரியத்தை தேவன் தரணும். அது மனுஷ ஞானத்துல வந்துச்சுன்னா விழுந்து போயிருவோம். மனுஷ ஞானத்துல விசுவாசம் வந்துடக்கூடாது. அந்த நேரத்துக்கு அது உதவுற மாதிரி தெரியும், ஆனா அது நம்மளை தேவனுக்குள்ள கட்டி என்ன செய்யாது? எழுப்பாது. ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட அந்த விசுவாசம் விழுந்துடும். ஆனா இந்த விசுவாசம் மரணமே ஆனாலும் எழுந்து நிற்கும். ஹல்லேலூயா. தேவனுக்காய் சாட்சியாக எழுந்து நிற்கும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தர் சொல்றாரு, மனுஷ ஞானத்துல நீங்க விசுவாசத்துல வளராதீங்க, என் சமூகத்துல வந்து உங்க விசுவாசம் வளரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள. அதுதான் வேதத்தை வாசிங்க, பைபிள் வாசிங்க, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா எல்லாம் அதுல தான் வளரும், இல்லாட்டி விழுந்துரும். அங்க பவுல் மேல சொல்றாரு பாருங்க, அல்லாமலும் நான் எப்படி இருந்தேன்? பலவீனத்தோடு இருந்தேன், பயத்தோடு இருந்தேன், மிகுந்த. அப்படித்தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது, நமக்கு எல்லாத்துக்கும் பயம் இருக்குது, நடுக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் அதை மேற்கொள்கிறது விசுவாசத்தினுடைய பலன். ஹல்லேலூயா. வானங்களை திறந்தார்கள். வாசிக்கிறோம் எபிரேயர் 16ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா விசுவாசத்தினால பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள் என்ற அந்த லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. எபிரேயர்
எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினால பெரிய பெரிய காரியங்களை, ராஜ்யங்களை செய்தார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், அந்தகாரத்தின் வல்லமைகளை நிர்மூலமாக்கினார்கள். இன்னைக்கு நம்ம அதான் செய்யறோம். நம்ம பலத்துல இல்ல, அது தேவ பலத்துல. ஹல்லேலூயா. தேவ பலத்துல நீங்க நிக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் தேவ பலத்துல அப்ப சுதந்திரிப்போம் தேசத்தை. நிச்சயமா தேசத்தை சுதந்திரிப்போம், குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வோம், குடும்பத்தை மீட்டெடுப்போம், சத்துருவின் வல்லமைகளை நிர்மூலமாக்குவோம், பாதாளத்தின் வாசல்கள் சபைகளை ஒரு நாளும் மேற்கொள்ளாதபடி தேவ நமக்கு கிருபையும் பலனையும் தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, 12ஆம் வசனம். தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி, உலகத்தின் ஆவி எங்க கிட்ட இல்லப்பா, அந்த உன்னதத்தின் ஆவியை நாங்க கையில வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, உலக ஞானத்துல எங்களுக்கு விசுவாசம் அல்ல, உலகத்துல காணப்படுகிற பலனை பெற்றுக்கொள்ளல, ஆனாலும் எனக்குள்ளே பலவீனங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் நான் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறது எதனால அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களை என்னை இந்த பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவாராக, உங்களை என்னை இந்த பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்துவாராக. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பிரச்சனைகளை தாண்டி வர அந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கடன் அடைக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். எல்லா பிசாசின் போராட்டங்களை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உதவி செய்வார். அதனால தான் அவர் இப்படி சொல்றார், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறல. நாங்கள் உலகத்தின் ஆவியை நாங்க பெற்றுக்கொள்ளல. அப்படின்னா உலகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவும் முடியும், மனுஷனுடைய உலகத்தினுடைய விசுவாசத்தை மனுஷன் மூலமா பெற்றுக்கொள்ளவும் முடியும். விசுவாசம் ரெண்டு விதத்துல பெற முடியும் பைபிள் சொல்லுது இல்லையா? மனுஷர் மூலமாக நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். அந்த வளர்ந்துட கூடாதுன்னு சொல்லு. உலகத்தின் மூலமாக நம்ம ஆவியை பெற முடியும். பைபிள் சொல்லுது, உலகத்தின் ஆவியை பெறாதீங்க, உன்னதத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உன்னதத்தின் ஆவி நமக்கு வரும் பொழுது ஆண்டு சொன்னார், நீங்க உலகம் முழுவதும் போய் எனக்காக நீங்க சாட்சிகளா நிப்பீங்க. ஆண்டவருடைய அந்த உன்னத வல்லமை நமக்கு வேணும். அப்ப எங்க இருக்குது அந்த உன்னத வல்லமை? தேவ சமூகம். தேவ சமூகத்துல ஜெபிக்க 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 நம்பிக்கை, பலன், தைரியம் எல்லாம் வர ஆரம்பிச்சு. பாருங்க, பவுலுடைய வாழ்க்கை இப்ப எப்படி எழுதுறாரு அப்படின்னா, ஒரு இடத்துக்கு இந்த ரோம் சபைகளுக்கு, அந்த கொரிந்து சபைக்கு போகும்போது சொல்றாரு, நான் உங்ககிட்ட வரும்போது எனக்கு என்ன இருந்துச்சு? பயம், நடுக்கம், பலவீனம். ஆனா இவர் இந்த பவுல் சவுலா ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? தைரியசாலி. இவரை கண்ட அநேக சபைகள், ஊழியக்காரர்கள். ஏன் அப்படின்னா அந்த தைரியத்தை எங்க இருந்து பெற்றுக்கிட்டாரு? உலகத்திலிருந்து பெற்றுக்கிட்டாரு. அந்த லெட்டர், அந்த நிருபம், இந்த ஆசாரியருடைய இருங்கள், அந்த நிருபங்கள், அது இது கிடைச்சா போதும். உலகத்தினுடைய லெட்டருங்களும் சரி, எந்ததும் சரி, தேவ ராஜ்யத்துக்கு உதவாது. ஹல்லேலூயா. இதை பவுலடியார் கண்டு கொண்டார். பவுலடியார் இயேசுவை சந்திக்கிற அந்த நேரம் வரும்பொழுதுதான் தெரியுது, இவ்வளவு காலம் நான் ஓடின ஓட்டம் வேஸ்ட். எதுக்காக ஓடுனா? நான் உலகத்துக்காக தான் நான் ஓடி இருக்கிறேன். ஆனா இதுக்கு பிறகு அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் ஓடினது வீணா ஓடல, என் ஓட்டத்தை ஜெயமாக முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அது எப்போ ஓடினாரு? அவர் அந்த மத்தியான வேளையில சூரிய ஒளியினால அந்த இயேசுவை சந்திக்கும் பொழுது, அப்படித்தானே? மத்தியான வேளையில இயேசு அவரை சந்திக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அது வரைக்கும் அவர் சவுல், அதுக்கு பிறகு பவுலாக ஊழியர். இந்த நடுக்கம் இப்ப இவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட வரும்போது எப்படி வந்தேன்? பயத்தோட. அந்த உன்னத ஆவி நம்மளோட இருக்கும் பொழுது அந்த உண்மையான இது வந்துடும். உங்களுக்கு எனக்கு அது இருக்குது. அதனால இப்ப நம்ம சரியா இருக்கிறோம். நம்ம எதுல கனெக்ட் பண்ணா, நம்ம உலகத்தோடு இல்ல, தேவனோடு நிக்கிறோம். தேவன் இந்த இடத்துல இருந்து தான் அந்த உன்னத வல்லமையினால நம்மளை நிரப்பி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் அப்படித்தான் நடத்தி இருக்கிறார். அதுக்காக எங்கேயும் பயப்படல. ராஜாக்களுக்கு முன்னாடி எப்படி நின்னாரு? தைரியமா பேசினார். எந்த இடத்துலயும் தைரியமா நின்னார். அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அது உன்னதத்துல இருந்து வந்துச்சு. ஹல்லேலூயா. பேதுரு பயந்துகிட்டு இருந்தாரு. ஆனா இயேசுவுக்காக முதல் பிரசங்கத்தை இஸ்ரவேல் மத்தியில சாட்சியா எழும்பினேன்னு சொன்னாரு. அவர் தைரியத்தோடு சொன்னார். அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு?
தேவ பலத்துல ஆவியில நீங்களும் நான் இருந்தோம்னா அந்த ஆவி நமக்கு வரும். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் 12 வாசிக்கிறோம். நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற தேவனுக்குள்ளாக இருந்து புறப்படுகிற அந்த ஆவி உங்க விசுவாசத்தை மேல எழும்ப பண்ணும். ஹல்லேலூயா. கொழுந்து விட்டு 7 மடங்கு அக்கினி எரிஞ்சாலும் உள்ள இருக்கிற விசுவாசம் சொல்லும், இந்த 7 மடங்கு அக்கினிக்கு நீ பயப்படாத. ஹல்லேலூயா. அது சொல்லும், சிங்கத்தின் வாய் தானே, சிங்கம் தானே, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதனால தான் தானியேலுக்கு நடந்தது. தானியேல் சொல்றாரு, உள்ள போகும்பொழுது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வாயை கட்டி போட்டுட்டாரு. ஆனா குறை சொன்னவங்களை தூக்கிட்டு போய் கேட்டுக்குள்ள போகும்போதே எலும்புகள் நொறுங்கி போட்டதுன்னு பைபிள் சொல்லு. உள்ள கிடக்கிற மனுஷனுக்கு சிங்கம் கடிக்க முடியல, ஆனா கேட்டுக்குள்ள போறதுக்கு என்றாகனே முடிஞ்சிச்சு கதை. அப்ப எது தடுத்து நிறுத்தி? அந்த தேவன் மேல் உன்னதத்தின் பெறப்பட்ட விசுவாசம். ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயை அவர் கட்டி போடுவார் என்பது தானியேலுக்கு தெரியும். ஏன்? தானியேல் ஜெபிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் நம்முடைய பிசாசின் எதிரிகளின் வாய்களை கட்டி போட்டுரும். நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஜெபிக்கிறது வெறுமையா இருக்கிற மாதிரி தெரியும். தானியேல் ஜெபம் பண்ணது வெறுமையா இருக்கிற மாதிரி தெரியும் இல்லைங்களா? பால்கனியை மேல போய் திறந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லைங்களா? அந்த நேரம் தெரியும் ஜெபிக்கிறேன் இல்ல, அந்த ஜெபம் தான் அங்க சிங்கங்களின் வாய் என்ன பண்ணிருச்சு? கட்டி போட்டுருச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய எண்ணெயும் ஆண்டவர் வெளியே நின்று ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய நிலைமையை மாற்ற முடியும். ஆண்டவர் மேல விசுவாசம். அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்துடக்கூடாது? மனுஷர் மூலம் மட்டும் வந்துடக்கூடாது. அது எதுல வரணும்? அது தேவனுடைய ஆவியில வரணும். தேவன் ஆவி எப்ப வரும்? தேவ பலத்துல நீங்களும் நான் நிற்கணும். அதனாலதான் எபேசியர் 6:10 சொல்லுது. எபேசியர் 6:10 வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும். ஏன் அந்த பலன் அப்படின்னா, உங்களுக்கு எதிராக நிற்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அந்த தேவனுடைய உன்னதத்தின் வல்லமையின் பலன் நமக்கு வேணும். அது இருந்தா மட்டும்தான் பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். இல்லாட்டி நம்ம சோர்ந்து போயிருவோம். அதனால ஆண்டு சொல்றாரு, நீங்க உன்னதத்தின் ஆவியை நீங்க பெறணும். பவுலுக்கு தெரியும், இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றுக்கு உதவாதுன்னு தெரிஞ்சனால அவர் தேவ சமூகத்தையே நாடினார். ஹல்லேலூயா. உடைஞ்சு போய் கப்பல் எல்லாம் மூழ்கி போகிற நேரத்துல கூட எப்படி பவுல் தைரியமா நின்னார் அப்படின்னா, அந்த விசுவாசம் அங்க உன்னதத்துல இருந்து கடந்து வந்துச்சு. மற்றவங்க எல்லாம் சாக போறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லைங்களா? 14 நாள் சாப்பிடல, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. பவுல் மட்டும் சொல்றாரு, மனுஷரே திடன் கொள்ளுங்க, நீங்க யாரு என்ன செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு யாருக்கு என்ன வராது? உயிர் சேதம் வராது. அது எங்கிருந்து வந்துச்சு இந்த பவுலுக்கு மட்டும்? பவுல் அந்த தேவனுடைய பலன், தேவனுடைய பலன், தேவனுடைய பலன். அந்த தேவ பலத்துல நின்னீங்கன்னா கப்பலே நொறுங்கி போனாலும் ஆண்டவர் சொல்வாரு, உன்னை நான் கரை சேர்த்துருவேன். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் தலைக்கு மேல இருந்தாலும் சொல்லுவாரு, கொஞ்சம் பொறுமையாரு, இந்த பிரச்சனை தலையிலிருந்து கீழே இறங்க பண்ணிடுவேன் நான். ஹல்லேலூயா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு பிரச்சனை எங்க இருந்துச்சு? தலைக்கு மேல கொழுந்து விட்டு எரிஞ்சிருச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த தலைக்கு மேல எழுந்த நெருப்பை அணைத்து விட்டார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில எரிகிற நெருப்பை கர்த்தர் அணைச்சிருவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. என் தலைக்கு மேல இருக்கிற போராட்டம், என் தலைக்கு மேல இருக்கிற நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் ஒன்று இருக்குது. அதை எல்லாவற்றிலிருந்து என்னை கீழே அந்த பிரச்சனைகளை இறக்கி என்னை ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அதே மாகாணம் எங்கும் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ யாரா மாறிட்டாங்க? தலைவர்களா, லீடர்ஸா மாறிட்டாங்க. லீடரா மாறிட்டாங்க. அவங்க தான் அந்த இதுகளை நிர்ணயம் பண்ணாங்க. அப்ப பாருங்க, அந்த விசுவாசம் எங்க இருந்து பெறல? மனுஷ ஞானத்துல பெறல. மனுஷ ஞானத்திலையும் விசுவாசம் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். பாஸ்டர் சாட்சி சொல்றாரு, நல்லா இருக்குது, நமக்கும் விசுவாசம் என்ன பண்ணிரும் வந்துரும் நினைக்கும் போது அந்த நேரம் தான் தோணும். அடுத்த நேரம் வீட்டுல இருந்து இந்த 4 கால் 8 வச்ச உடனே அது விசுவாசம். ஆனா என்ன, சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது நல்லா வந்துச்சே, வீடு வரைக்கும் கூட விசுவாசம் வந்துடும். ஆனா அங்க போன பிரச்சனைகளை பார்த்த உடனே அது மனுஷ ஞானம், மனுஷனுடைய பேச்சு. அது எப்படிப்பட்ட பேச்சுன்னு அவர் சொல்றாரு. 5ஆம் வசனம் வாசிங்க.
இராமல் உறுதிப்பட்டதா. அந்த விசுவாசம் எப்படி வளரும், எப்ப வளராதுன்னு சொல்லுது. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல். அப்படி இருந்திடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது மனுஷன் மூலமாய் வந்த விசுவாசம். அல்லேலூயா. நயவஞ்சகமா உங்களை நேசிக்கிறார் பிரதர் முள்ள சொல்லுவாங்க. அவரை பார்த்தா தெரியும் எங்க பாஸ்டர் ஏதாவது கடிந்து கொள்கிறாரு. ஆனா இவர்கிட்ட இருந்து என்ன வார்த்தை வருது? அன்பு வருது. பரவாயில்ல. அந்த டேவிட் பாஸ்டர் ஏதாவது ஒன்னா சொன்னா திட்டிடுவாரு. ஆனா அவரு பயப்படாதீங்க பிரதர், பயப்படாது. அதுக்காக தப்பு சொல்லலை நான். இதெல்லாம் நயவஞ்சகமான பேச்சு, நயவஞ்சகமான பேச்சு. கர்த்தர் தவறு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருப்போம். ஆனா அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் உன்னை மேல உயர்த்திடுவார் பிரதர் அப்படின்னா சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லை, கடிந்து கொள்ளணும். கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுன்னா தவறுன்னு சொல்லணும், சரின்னு சொல்லணும். பலவீனத்தை பலவீனம்னு சொல்லணும், பலனுன்னு சொல்லணும். அல்லேலூயா. சரியா சொல்லணும். இயேசு அப்படிதான் சொன்னார். இயேசு ஊழியம் செய்யும் போது யாரையும் ப்ளீஸ் பண்ணவே இல்லை. அதே நேரத்தில் சரியா செஞ்சவங்களை குறைச்சு சொல்லல, சரியாவே சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்னாரு என்னை தொட்டது யாருன்னு கேட்டாரு. எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இயேசுவை தொட்டது யாருன்னா எல்லாரும் தானே தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு. யாரு? அந்த ஸ்திரீ வந்து சொல்றா, நான் தான் ஆண்டவரே. அவர் சொன்னாரு மகளே பயப்படாத, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து நீ சுகமா போயிட்டு. அந்நேரமே அவள் சுகமானாள். அல்லேலூயா. உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற தெய்வம். பாவத்தை பார்த்து சொன்னாரு. ஒருத்தன் குளத்தண்டையில படுத்திருக்கிறான், அவன் படுக்கையோடு இருக்கிறான். அவனை பார்த்து சொன்னாரு, சுகமாக்கிட்டு சொன்னாரு, நீ போய் இனி உள்ளதை உள்ளபடி சொன்னார். ஏன் அவனை சொல்லாம இருந்திருக்கலாமே? இல்லையா? இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லிருக்கலாமே, நீ பாவத்தினால உனக்கு வியாதி போ. இல்ல அவருக்கு தெரியும். உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற ஆண்டவர். அவர் நயவசனமா அவர் சொல்லல. அவர் கடிந்து கொள்கிற இடத்துல கடிந்து கொள்ளுவார், அன்பு சொல்கிற இடத்துல அன்பை காட்டுவார். இல்லைங்களா? மாறி பேசவே மாட்டார். ஏன்னா அவர் தான் சத்தியத்தின் நீதிபரர். அல்லேலூயா. சத்தியம் அவரிடத்துல வாசம் பண்ணும், சத்தியம் அவரிடத்துல வாசம் பண்ணும். இருள் அவரிடத்துல வாசம் பண்ணாது. அல்லேலூயா. எவ்வளவு வேணும் அவரிடத்துல? இருள் இல்லை. எவ்வளவு பார்த்தாலும் அவர்கிட்ட இருள் இல்லை. அவர்கிட்ட வெளிச்சம், ஜோதி பிரகாசிக்குது. அவருக்குள்ள இந்த ஜோதி பிரகாசிக்குது. அந்த ஒளி அந்த மனுஷனுக்குள்ள இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணுது. இயேசு இங்க இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசு இங்க இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்ல வார்த்தை சொல்லுது. யோவான்ல இருக்குது. அது யோவான்ல வசனம் வாசிங்க. ஒளியா இருக்கு. தெரிஞ்சிருச்சுங்களா? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருக்கு. அந்த ஒளி எங்கன்னா இருதயத்துல வாசம் பண்ணும், இந்த உள்ளத்துல வாசம் பண்ணும், நமக்குள்ளாக வாசம் பண்ணும். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் மத்தேயு 28 சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதெல்லாம் அவருடைய ப்ராமிஸ் வேர்ட். எல்லாம் பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். நீ எனக்காக எலும்புன்னு சொல்றார் ஆண்டவர். பயப்படாத. ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எங்க இல்லைங்க, நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி தான் இது. எதுல வல்ல இந்த விசுவாசம்? எதுல வல்ல? மனுஷ ஞானத்துல வல்ல, தேவ பலத்தினால என் விசுவாசம் வளரணும். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் விசுவாசம் மனுஷ ஞானத்துல என் விசுவாசம் வளரக்கூடாது. என் விசுவாசம் தேவ பலத்துல, தேவ சமூகத்துல, தேவனுடைய உன்னதத்தின் ஆவியில, பரிசுத்த ஆவியில என் விசுவாசம் வளரணும். என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அதனால தான் அவர் சொல்றாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டு இருந்துச்சு. அப்படி பேசுறதுக்கு பாருங்க, கட் அண்ட் ரைட்டா தேவ வார்த்தையோடு அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. நயவஞ்சகமா பேசுறவங்க தேவ வார்த்தைய மிங்கிள் பண்ணவே மாட்டாங்க. வார்த்தையோடு கடிந்து கொள்ளுதல், வார்த்தையோடு சுகப்படுத்தல், வார்த்தையோடு வராது.
அவங்க சொந்த இதுல இருந்து என்ன செய்யும்? எப்ப பார்த்தாலும் சொந்த இதுல இருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி 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 கடைசியில கவுத்துருவாங்க. ஆனா உண்மை உள்ளவர்கள் அப்படி அல்ல. அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் அப்படி பேசலப்பா. மனுஷனுடைய ஞானம் எப்படி இது இந்த பிரதர்ட்ட பேசினா எதை எப்படி பேசினா என்ன பண்ணலாம் அது தெரியும். அதான் நயவஞ்சகம், நயவசனம். அப்படி அல்ல. பவுல் சொல்றாரு, அப்படி நான் பெறல. அநேக இடங்களில கடிந்து கொண்டேன். அநேக இடங்களில அதே காரியத்தை தேவன் செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யணும். அல்லேலூயா. அதுதான் அந்த உன்னதத்தின் வருகிற விசுவாசம். உடைஞ்சே போனாலும், ஒண்ணுமே விட்டாலும், கைவிடப்பட்டாலும் நமக்கு தெரியணும், என் தெய்வம் என்னை காப்பாற்றுவார், என் தெய்வம் என்னை கரை சேர்ப்பார். அதனால தான் பவுல் சொல்லியிருந்தார், யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க யாருக்கும் உயிர் சேதம் வராது, நீங்கள் எல்லாரும் கரை சேர்வீர்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஊடாக உள்ள போய் சொல்லும், இல்ல இல்ல இது இப்படி நடக்கவே நடக்காது, இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை உயிரோடு எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு அவரு நின்னுகிட்டு இருக்கிறார். டாக்டர்களே சொல்லிட்டாங்க இல்லைங்களா, இது உன்னதத்தின் வந்த விசுவாசத்தினுடைய பலன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய். இதையே நிக்க பண்ணுகிற ஆண்டவர் மீதி எல்லாத்தையும் சரியா நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். இது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் நிக்காது. அங்க இருக்குது ஃபீஸோட கண்ட்ரோல். எங்க இருக்குது? நமக்கு எல்லாருடைய ஃபீஸ் கண்ட்ரோல் மேலதான் இருக்கு. அவர் புடுங்காத வரைக்கும் நிற்கும். புடுங்கிட்டாருன்னா என்ன கொடுத்தாலும் நிக்காது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அந்த உன்னதத்திலிருந்து நமக்கு விசுவாசம் பெறணும். மனுஷ நியாயவசனத்தின் மூலமாய் வந்துடக்கூடாது. பைபிள் சொல்லுங்க, நான் சொல்ல, பைபிள் அன்றைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது சொன்ன வார்த்தை. அப்ப சொல்லுது, அப்படி இருந்துடக்கூடாது. அப்படி இல்லாம அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம் வாசிங்க. இல்ல 14 இல்ல, இது வந்து 1 கொரிந்தியர் மனுஷனும் ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவத்துல நம்ம வளர்ந்தோம்னா தேவ ரகசியம் நமக்கு தெரியாம போயிடும் பைபிள் சொல்லுது. ஜென்ம சுபாவம் உலகத்தோடு கூட என் வாழ்க்கை பேரு வர்றது சர்ச்சுக்கு, ஆனா வாழ்க்கை வாழ்றது ஜென்ம சுபாவத்துல உலகத்தோடு இருந்து எனக்கும் ஆவியானவருக்கும், எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும், எனக்கும் பிதாவுக்கும் சம்பந்தம் இல்லாதவனா நான் வாழ்ந்தேன் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய ரகசியம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன பைபிள்ல வார்த்தையை பாஸ்டர் புதுசா சொல்றாருன்னு தான் தெரியும். ஆனா ஆவியில வளர்ந்தா தான் தெரியும் அந்த ரகசியத்தை. என்ன சொல்றாருன்னு புரியும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அநேகருக்கு இது புரியாது. ஜென்ம சுபாவம் மனுஷனுக்கு இது என்ன செய்யாது, புரியாது. பைபிள் சொல்லுது. அப்படின்னா நம்ம ஜென்ம சுபாவத்துல இருந்துடக்கூடாதான். நம்முடைய சுபாவம் தேவ ஆவியோட தொடர்புல மாறணும். என் உள்ளான மனுஷன் மாறணும். நாளுக்கு நாள் என்ன செய்யணும், என் அபிஷேகம் மாறணும் அப்படின்னு சொல்லுது. இப்ப 12ஆம் வசனத்தை வாசிங்க. புறப்படுகிற தேவனுக்குள்ளாக இருந்த புறப்படுகிற அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை என்ன செய்வார்? வழி நடத்துவார். அப்ப அந்த விசுவாசம் கீழே போகாது, அது மேல வளர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது ஜீவனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது மரித்தவனை உயிரோடு என்ன செய்யும்? எழுப்பும். முடவனை அது நடக்க பண்ணும். சப்பானியா பிறந்த ஒரு முடவன் என்ன பண்ணான்? பேதுரும் யோவானு போகும்போது என்ன பண்ணுச்சு? நடக்க பண்ணுச்சு. எப்படி? அது விசுவாசம். எந்த விசுவாசம்? அது மனுஷர் மூலமாய் பெற்ற விசுவாசம் அல்ல, அது உன்னதத்திலிருந்து பெறப்பட்ட விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் சப்பானியாய் பிறந்த மனுஷனை அப்படியே எழுப்பி நடக்க, துதிக்க, ஆண்டவரை துதிக்க, குதிக்க அற்புதம் நடந்துருச்சு. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அன்று சொல்றாரு, நீ உன்னதத்தின் ஆவியிலிருந்து விசுவாசம் வளரட்டும். பரிசுத்த சமூகத்திலிருந்து விசுவாசம் வளரட்டும். அண்ணால போய் ஜெபிச்சு 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 ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. அண்ணாளுக்குள்ளே ஒரு விசுவாசம், ஆண் பிள்ளையை கொடுத்தா இப்படியெல்லாம் வளர்ப்பேன் ஆண்டவரே. அது எங்க இருந்து பெற்ற விசுவாசம்? தேவ சமூகத்துல. அதன்படி அவங்க செஞ்சாங்க. நீங்க தேவனோடு நடந்த அந்த விசுவாசம் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு நேரம் அவங்களை கொண்டு போய் அது அது வழிமாற பண்ணாது. இல்லாட்டி இந்த விசுவாசம் என்ன செய்யும்? அண்ணால குழந்தை கட்டணம் எடுத்துட்டு ஓடி இருக்கலாம் இல்லையா? இப்ப இருதயத்துல ஜெபிச்சாங்க. ஆண்டவருக்கும் அவருக்கும் தான் தெரியும். இந்த ஏலிக்கு தெரியுமா?
குழந்தை பிறந்தாலும் தூக்கிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? ஓடி வளர்த்து கடைசி வரைக்கும் வளர்த்திருக்கலாம். இல்ல இல்ல, அவங்க பெற்றது தேவ சமூகம். அல்லேலூயா. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் வந்தது தேவ சமூகம். அந்த கண்ணீரை துடைச்சது தேவ சமூகம். அவருடைய ஏழ்மையை மாற்றினது தேவ சமூகம். அதனால தான் அவங்க 2வது இதுல பாட்டு பாடுறாங்க, என் கொம்பு உயர்ந்திருக்குது, என் ஆண்டவர் கண்மலையின் தேவன். அல்லேலூயா. அவரை போல வல்லவர் இல்லை, அவளை போல நல்லவர் இல்லை. சிறுமைப்பட்டவனை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். அது எங்க பெற்றது? அது தேவ சமூகத்துல பெற்ற விசுவாசம். அல்லேலூயா. உங்க விசுவாசம், ஏன் விசுவாசமும் தேவ சமூகத்திலிருந்து வந்துச்சுன்னா அது ஒரு காலம் அசையாது. எல்லா குறைகளையும் அது மாற்றி விட்டுரும். அல்லேலூயா. அண்ணாளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டுச்சு, பவுலுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கையும் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் மனுஷர் மூலமா வந்துடக்கூடாது. அந்த மனுஷர் மூலம், நய வசனத்தின் மூலமா பேச பேச அப்படியே தேன் போல இருக்கும், நல்லா வளர மாதிரி தெரியும். சின்ன பிரச்சனைக்கும் அது காற்றடிச்சு காணாமல் போய்விடும். அப்படி வந்துடக்கூடாது. இந்த வேதத்தை எடுத்து வாசிங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க. தேவன் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தை வரும் பொழுது காற்றடிச்சாலும், மழை வந்தாலும், பெருவெள்ள விழுந்தாலும் அது அழிஞ்சு போகவே போகாது. அது எழுந்து நிற்கும். அல்லேலூயா. உங்க தரிசனம் எழுந்து நிற்கும். உங்க வல்லமை எழுந்து நிற்கும். தைரியமா இருங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் தரிசனம் விழுந்து போகாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உங்களை குறிச்ச வார்த்தை கீழே விழுகவே விழுகாது. ஏன்னா எந்த விசுவாசம் நான் வளர்ந்து வந்திருக்கிறேன்னா, அந்த உன்னதத்தின் தேவனுடைய என்மேல் வைத்த அந்த விசுவாசம். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் எந்த சீசர்களும் விழுந்து போகல, ஒரே ஒரு சீசரை தவிர. அந்த சீசன் எங்க தொடர்பு கொண்டுட்டானா, அது உலக ஞானத்தோடு அவன் தொடர்புல இருந்துட்டான். யூதாஸ் காரியோத்து தேவன்கிட்ட இருக்கிறது போல இருந்துச்சு, ஆனா அவன் பெற்றுக்கொண்ட ஞானம் எல்லாமே எங்கன்னா, அங்க போய் வெளி உலகத்தோட தொடர்புனா அவன் நயவசனமாய் பேசினவைகளோடு இணைந்து கொண்டான். காட்டி கொடுத்தா இவ்வளவு காசு தந்துருமே, அதை அவனுடைய மரணத்துக்கு நேரம் கொண்டு போயிடுச்சு. ஆனா எந்த சீசர்களும் வேற யாரும் போகல. அவர்கள் உலகத்தின் ஞானத்தை பெற அவங்க இடம் கொடுக்கல. அவங்க சொன்னாங்க, உன்னதத்தில் இருக்கிற என்னுடைய இயேசுவோடு கூட இருந்த வாழ்க்கை எனக்கு போதும்னு சொன்ன பொழுது கடைசி வரைக்கும் அவங்க நின்னாங்க. அதனாலதான் அந்த அலங்கார வாசல்ல சப்பானி கிட்ட சொல்றாங்க, பொண்ணு வெள்ளியும் என்கிட்ட இல்ல, எனக்குள்ள உள்ளத உனக்கு தருகிறேன், நசரனா இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அது என்னது? விசுவாசம். அது என்னது? விசுவாசம். ஏன்னா அவங்கள்ட்ட என்ன கிடையாது, பொண்ணும் இல்ல வெண்ணியும் இல்ல. ஏதாவது யூதாச போல போயிருக்கலாம். ஏன்னா யூதாசு வெளி உலகத்தோட ஜென்ம சுபாவத்தோட இருந்துட்டான். அவனால உன்னதத்தின் வருகிற ஆவியை இந்த யூதாஸ் காரியத்துக்கு என்ன செய்ய முடியல, பெற முடியல. ஆனா பேதுரு மற்ற சீசர்கள் உன்னதத்தின் ஆவியோட தொடர்புல இருந்தாங்க. அந்த விசுவாசம் வளர்ந்துச்சு. கடைசி வரைக்கும் கர்த்தர் மகிமையாக அவருடைய வாழ்க்கையை நடத்தினார். அல்லேலூயா. எல்லாம் ஒரே கேட்டகரி தான். யூதாசும் அப்படியே ஒன்னாதான் சீசரா வந்தான் இல்லையா, எல்லா சீசர்களும். ஆனா வளர வளர நம்ம எதுல வளர என்னுடைய தொடர்பு எதுல இருக்குது? ஆவியோடு. என்னுடைய ஆவி எதுல, என் விசுவாசம் எதுல? உலகம் சொல்றதுல வளருதா? என் விசுவாசம் கர்த்தருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். கர்த்தருக்குள்ள இவனும் பந்தியில் இருந்தான், இவனும் சாப்பிட்டான், இவனும் ஊழியத்துக்கு போனான் இல்லைங்களா, இவனும் ஆண்டவரோட கூட எல்லாமே நடந்தான், எல்லாமே செஞ்சான். ஆனா கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறிடுச்சு. அதே போல சவுலும் பவுலாக கொஞ்ச நாளில் எல்லாம் மாறிடுச்சு இல்லைங்களா. எல்லாம் கொஞ்ச நேரம் டக்குனு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப நம்ம விட்டுறக்கூடாது. எதை விட்டுறக்கூடாது? அந்த உன்னதத்தின் ஆவியின் மூலம் வருகிற பலனை விட்டுறக்கூடாது. அவர் மூலமா நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும். நீங்க சொல்லுங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, பேதுருகிட்ட சொல்றாரு, சாத்தான் உன்னை சுலையிலே கோதுமையை புடைக்கிறது போல அனுமதி என்கிட்ட வாங்கிட்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிஞ்சு போக கூடாதுன்னு உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப என் விசுவாசம் ஒளிஞ்சு போகாத அளவுக்கு இங்க பரமபிதா ஒருத்தர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோட நம்ம எல்லாத்துக்கும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். சங்கர் பிரதர் பாருங்க சப்பா, நான் முழுவதும் ஜெபிக்கிறார். சரி, என்ன பிரச்சனை? இல்லை சப்பா, இன்னும் ஜெபத்தினுடைய அளவு இன்னும் நிறையல, இன்னும் முக்காவாசி வந்திருக்குது. என் ஜெபத்தின் நிறைவுன்னு ஒண்ணு இருக்குது, அது நிறையணும். அப்பதான் அந்த விடுதலைகள் சேரும். அப்ப சொல்ற இன்னும் நிறையல. அப்போ அப்படியா? அவர் ஒருத்தர் ஜெபம் பண்ணாது, பரலோகம் டிஸ்கஸ் பண்ணுது. பிதாவின் வலது பாரசத்துல யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு?
பரிந்து பேசி ஜெபிக்கிறாரு. இங்கிட்ட ஆவியானவரும் வாக்கு கடங்காத இப்ப சங்கர் பிரதரோட சேர்ந்து யாரு ஜெபம் பண்றா? 2 பேர் ஜெபிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அவருக்குன்னு ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறேன், அவரும் ஜெபிக்கிறாரா பாக்குறாங்க பரலோகம். ஆமா, அவரும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவரே. ஆனா அந்த ஜெபம் பத்தல. அதனால பிதாவே, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், நீங்க அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி உதாரணத்துக்கு அது போலதான் எல்லாருக்கும், உலகம் முழுவதுக்கும் அப்படிதான் அவங்க வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அது நிறைவடும் பொழுது, அது நிறைவாகும் பொழுது அற்புதங்கள் வெளியரங்கமா நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சிடும், பொருளாதார நிலைமைகள் மாற ஆரம்பிச்சிடும், நம்முடைய சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த தெய்வம் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது ஜீவனுக்கு பாதாளத்துக்கும் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் மரணத்தின் வாசல்களை அதை நிர்மூலமாக்கி ஜீவ வாசலை நமக்கு முன்னாடி அவர் வைத்திருக்கிறார். ஒருவனும் பூட்ட முடியாது. நமக்கு முன்னாடி இருக்கிற வாசலை ஒருத்தரும் பூட்ட முடியாது, பைபிள் சொல்லுது. ஏன்னா அவர் பூட்டினால் யாரும் திறக்கவும் முடியாது, திறந்தா பூட்ட. என் வாழ்க்கையில திறக்கணும்னு தீர்மானிச்சுட்டாருன்னா எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. அவ்வளவு. அதே மாதிரி அவர் பூட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னதான் பண்ணாலும், எத்தனை பேர் என் கூட நின்னாலும் அப்படி பூட்ட மாட்டேன். அவ்வளவு கல் இருதயம் அவருக்கு இல்லை. அவருக்கு அவ்வளவு பெரிய ஆன இருதயம். அவர் மனம் இறங்குகிறவர். அவர் உலகத்தில் வாழும்போது பார்த்தார், மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் என் மக்கள் சுத்திக்கிட்டே இருக்காங்களே. அதனால செஞ்சாரு, உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்தார். உயிரோடு இருக்கும் போதே நன்மை செய்ய முடியும்னா, மரித்து உயிர்த்து மேலே எழும்பி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தெய்வம் நன்மை செய்யாம விட்டுருவாரா? ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்வார். ஏன் அப்படின்னா அந்த ஜீவனையே கொடுத்து முடிச்சிட்டார். சிலுவையில ஜீவனை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே நன்மை செய்தவர் இந்த ஜீவனை கொடுத்து எழும்பி உயிரோடு இருக்கிற பொழுது எதுக்குன்னா, உங்களை என்னை காப்பாத்ததான் அந்த ஜீவனை கொடுத்தார். அதுவே ஜெயிச்சிட்டார். அப்படின்னா எல்லாவற்றையும் நமக்காக அருளுவார் அப்படின்னு வேதம் சொல்லு. நீங்களும் நான் கீழே விழுந்து போக மாட்டோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியத்தை நிச்சயமா செய்வார். அப்ப உங்க விசுவாசம் எதுல வளரணும்? தேவ பலத்தில். தேவ ஆவியான பேசும்போது விசுவாசம் எழும்புதா? இப்படி நின்றாதீங்க, அது மேல வளரணும். அது தேவ சமூகத்துல இருந்தீங்கன்னா தான் அது வளரும். இல்லாட்டி அது ஏன் தேவ சமூகம்? அங்கதான் ஆவியானவர் இருக்கிறார். இந்த சபையிலே ஆவியானவர் இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். 2 பேர் 3 பேர் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் வந்துருது. அல்லேலூயா. ஒரு ஸ்தேவானுடைய ஜெபத்தை கேட்டே வானம் திறக்க முடியும்னா, ஒருத்தனுடைய ஜெபம் வானம் திறந்துருச்சு. அப்போ உங்க ஜெபத்தை, என் ஜெபத்தை கேட்டு வானம் திறக்க. அந்த அளவுக்கு நம்ம மாறணும். ஜென்ம சுபாவமுள்ள மனுஷர் அதை அறியான். ஜென்ம சுபாவம் இருந்துச்சுன்னா தேவ திட்டம் உங்களுக்கு தெரியாம போயிடும். ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடாது. ஜென்ம சுபாவம்னா உலகத்தோடையே வாழ்ந்துகிட்டே இருக்கிறது. உலகத்தோடையே அப்படியே நம்ம மாறினோம்னா அந்த உன்னதத்தின் ஆவியின் ரகசியம் நமக்கு வெளிப்படும். உன்னதத்தின் ஆவியின் ரகசியம் வெளிப்படும். ஜென்ம சுபாவம் உலகத்தோடையே நம்முடைய வாழ்க்கை, உலகத்தோடையே சுபாவம், உலகத்தோடையே வாழ்கிற வாழ்க்கை, பாவம் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறது, அப்படியே பாவத்தோடு ஒத்து போகிறது, நடக்கிறது, செஞ்சாத மாதிரி காட்டுறது, இதெல்லாம் ஜென்ம சுபாவம் நமக்கு காமிச்சு கொடுக்கும். அது தேவ ரகசியத்தை அறிய முடியாது. தேவ ரகசியத்தை அறியணுமா இருந்தா என் ஜென்ம சுபாவம் சாகணும். என் சுபாவம் சாகணும். ஆவிக்குரிய மனுஷன் உயிர்ப்பிக்கப்படணும். ஆனா அதை செய்வார் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் அதே போல இப்ப அதே வசனத்தை நீங்க வாசிங்க. 4ஆம் வசனம். பலத்திலே நிற்கணும். அப்ப உங்க விசுவாசம் மனுஷருடைய ஞானத்துல வரக்கூடாது, தேவனுடைய பலத்துல நிலை நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி